அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான வேளாண்மை பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது. இந்த வேளாண்மை பட்ஜெட் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு வேளாண்மை துறைக்காக மட்டும் கிட்டத்தட்ட 45,000+ கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. அதில் நகை கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக மட்டும் கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக, தள்ளுபடி வாங்குவதற்கு தகுதி உள்ள நபர்கள் யார் யாரு, தகுதி இல்லாத நபர்கள் யாரு அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கமும் அதோட பெயர் பட்டியலுமே வெளியிட போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து விவசாயிகளுக்கு, சரிங்களா, விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தள்ளுபடி தொகையாக கிட்டத்தட்ட 1,477 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்களை வழங்குவதற்காக மீண்டும் 17,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கான அப்டேட்டுமே தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மெயினாக நம்ம நாளை முதல், சரிங்களா, தமிழ்நாடு அரசே உங்க வங்கி அக்கௌண்ட்டுக்கு ரூபாய் 3,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்தெந்த ரேஷன் அட்டை வைத்திருக்கவங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி எந்தெந்த வங்கிகள்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா தமிழக அரசு உங்களுக்கு இந்த 3,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்க போகிறது அப்படின்றத பத்தின அப்டேட்டுமே பார்க்க போறோங்க. சரிங்களா? தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான உதவித்தொகை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இந்த தொகை அடுத்த சில நாட்களில் தொடர்ச்சியாக பயனாளிகளின் கணக்குகளில் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இந்த உதவித்தொகை பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. 3 முக்கிய திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் 3 முக்கிய திட்டங்களின் மூலம் பயனாளர்கள் மாதம் ரூபாய் 3,000 வரை தங்கள் வங்கி கணக்கில் பெறும் வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு மாதமும் முதல் 2 வாரத்திற்குள் இந்த தொகை விடுவிக்கப்படும். செப்டம்பர் மாதத்திற்கான தொகை விரைவில் விடுவிக்கப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் என்னென்ன என்பதை இங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் வைத்திருக்கும் பெற்றோர்களுக்கு புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் மூலம் கூடுதலாக ரூபாய் 2,000 வழங்கப்படும். இதன் மூலம் மாணவர்களின் கல்விக்கு அரசு உதவி புரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கான மாதம் ரூபாய் 1,000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தமிழகத்தில் நடைமுறையில் உள்ளது. இந்த திட்டத்திற்கான அடுத்த தவணை இந்த வாரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1,000 உதவித்தொகை. மூவலூர் ராமநாத அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு மூவலூர் ராமமிர்தம் அம்மையார் உயர் கல்வி உறுதி திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12 வகுப்பு வரை பயின்ற மாணவிகளுக்கு ரூபாய் 1,000 உதவித்தொகையும் வழங்கப்படும். பயனாளிகள் இளங்கலை படிப்பு படிக்கும் இந்த உதவித்தொகை தொடர்ந்து வழங்கப்படும். மாணவிகள் எங்கும் அலைய வேண்டியதில்லை. அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக இந்த தொகை செலுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு புதுமை பெண் திட்டம் என்று பெயரிடப்பட்டது. இந்த திட்டம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதே போல மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டமும் செயல்பாட்டில் உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை போலவே மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்பட்டு இருப்பதாக அறிவித்தார். இந்த திட்டத்தின் அடுத்த தவணை இந்த மாதம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம். மேலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள், புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் மற்றும் புதிதாக திருமணமான பெண்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்ங்க. அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் விரைவில் சேர்க்கப்பட உள்ளனர். சுமார் 2.5 லட்சம் பேருக்கு இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் புதிய ரேஷன் கார்டு அட்டைதாரர்கள் ஆகியோருக்கு பணம் வழங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இதன் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் தமிழ்நாட்டில் கூடுதலாக 2.30 லட்சம் பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி பணம் வழங்கப்படும். இதன் மூலம் மொத்தம் 3000 ரூபாய் இந்த மாதம் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீமை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். அடுத்த ஸ்கீம்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.